ஒவ்வொரு வருஷமும் நம்ம செப்டம்பர் மாதம் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். செப்டம்பர் மாதங்கிறது ரெய்னி சீசன் முடிஞ்சு ஆட்டம் சீசன் ஆரம்பிக்கிற காலகட்டம். ரெய்னி சீசன் அப்போ தான் முடிஞ்சுது அப்படிங்கிறதால நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ தண்ணியோட அளவு அதிகமாகும்போது ஆங்காங்கே மண் அரிப்பு ஏற்பட்டு பள்ளங்கள் உருவாகி இருக்கும். அந்த பள்ளங்களை சரி பண்ணுறதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணில் செஞ்ச விநாயகரை எல்லோரும் அவங்க வீட்டில் வச்சு வழிபட்டிருக்காங்க. அப்படி வழிபட்ட விநாயகரை விநாயகர் சதுர்த்தி தினம் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளான ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடல்களில் கரைச்சிருக்காங்க. அப்படி கரைக்கும்போது அங்கே ஏற்பட்ட பள்ளங்களை அது சரி பண்ணி நீரோட ஓட்டத்தை சீராக்கி கொடுத்துருக்கு. இந்த காரணத்துக்காக தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா விநாயகர் சிலைகளை எடுத்துகிட்டு போய் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடல்களில் போய் கரைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.